ஒரு அதாவது ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா, அவருக்கு படிப்பு முடிஞ்சு விவரம் தெரிந்த காலத்துலேருந்தே கஷ்டப்படுறாங்க. இப்படி பிஸ்னஸ் பண்ணுறாரு, அப்படி சம்பாதிக்கிறாரு, இப்படி போகிறாரு. என்ன தொழில்னா செய்கிறாரு, எடுத்து எடுத்து செய்கிறாரு. சம்பாதிக்கணும் ஒரு ஆர்வம். ஆனால் ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரர் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பார். இப்படி அலைகிறாரு மனுஷங்க. நைட்டும் பலம் வியாபாரம் இந்த வியாபாரம் பண்ணுறாரு, அந்த பிஸ்னஸ் பண்ணுறாரு, இந்த பண்ணுறாரு, அங்கே இடம் வாங்கி போகிறாரு, இப்படி பண்ணுறாரு, மறுபடியும் அதை இது பண்ணுறாரு அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்துட்டே இருப்பார். அவரோட நேரங்காலம் பார்த்தீங்களா? ஆனால் இவ்வளவும் பண்ணி இடம் வாங்குவார், கார் வாங்குவார், வீடு வாங்குவார், எல்லாமே கடைசியில் கூட வித்துடுறாரு. அவர் சொல்கிறாரு, நான் சமாளித்தாலும் என்னால் முன்னுக்கு வர முடியலைங்க, எவ்வளோ கஷ்டப்படுறேங்க, எத்தனை பிஸ்னஸ் பண்ணுறேன், எத்தனை வேலை பண்ணுறேன், வீட்லேயே நான் இருந்ததே கிடையாதுங்க, வெளியூர் வெளியில் வேலை பிஸ்னஸ் இப்படியே தான் எனக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டே இருக்கிறேங்க. ஆனால் நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியலைங்க. இடம் வாங்கினேங்க, 2 இடம் வாங்கினேங்க, வீடு கட்டினேங்க, கார் வாங்கினேங்க, எல்லாமே கடனாக போயிடுச்சுங்க, வித்துட்டேங்க. இப்போ நான் இன்னும் மறுபடியும் அப்படியே ரன் பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, படிச்சுட்டு சும்மா இருந்தார், அந்த இங்கிட்டு வேலைக்கு போனார், அது செட் ஆகலை, சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணார். இன்றைக்கெலாம் ஓஹோன்னு 5-6 பக்கம் கிளைகள், பல கோடி ரன் ஆகிட்டு. அப்போ இப்போ அந்த அசால்ட்டாக தான் இருக்குது. காலைல போவார், முடிச்சுட்டு ஆஃபீஸ் போவார், அந்த போய் பாட்டு மறுபடியும் வந்துடுவார் எங்கள் வீட்டுக்கு. அது பூராமே கேமரா மூலியமாகவே மூவ்மெண்ட் ஆகும், எல்லாமே கேமரா தான். எங்கள் வீட்டில் உட்காந்து கேமரா பார்த்துட்டே இருப்பார், ஃபோன் பண்ணி நீ இதை பண்ணாதேன்னு சொல்லிகிட்டே இருப்பார். இப்போ பாருங்கள், ஒரு ரவுண்ட்ஸ் போவார், வந்துடுவார். எப்படி அவர் சொல்லுவார், ஏங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்தீங்களா ஈஸியாக சும்மா இருந்தாருங்க, படிச்சுட்டு வேலை கூட போகாமல் இருந்தார், அப்புறம் பிஸ்னஸ் பண்ணார், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல கோடி நிலையான சொத்து வாங்கி போட்டுருக்காருங்க. நான் நைட்டும் போலும் கஷ்டப்படுறேங்க, எனக்கு ஒன்றுமே இல்லையா ஏன் அப்படின்னு கேட்குறாரு. நான் சொல்லுவேன், இந்த பிரபஞ்சம் பஞ்சபோதம், நீங்கள் போன ஜென்மத்தில் என்ன பண்ணி பாவம் பண்ணி புண்ணியம் பண்ணுறீங்களோ அதுக்கு தான் இங்கே மாதிரி விளைவு. இந்த ஜென்மத்தில் அவர் சொகுசாக இருக்கார், அடுத்த ஜென்மத்தில் அவர் கஷ்டப்பட போகிறார், அவங்கள மாதிரி அலைய போகிறார். போன ஜென்மத்தில் அவர் மாதிரி நீங்கள் சொகுசாக இருந்தீங்க, இப்போ கஷ்டப்பட்டுருக்கீங்க. மேட்ரே அவ்வளோதான். போன ஜென்மத்தில் நம்ம என்ன பாவம் புண்ணியம் பண்ணுமோ இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்க பார்க்கணும். சரி, அப்போ இவர் சாதத்தில் என்ன, இவர் கஷ்டப்பட்டு சொத்து சோகம் சேர்த்து சம்பாரிச்சு விற்றுப்பட்டு கடனை திரும்பி போயிடாரு. அவர் சொத்து சோகம் ஈஸியாக அழுங்காமல் இருந்து சொத்து சோகம் பல கோடி சம்பாரிச்சுக்கிட்டு அழுங்காமல் இருக்கார். என்னங்க காரணம்? சரி, அப்போ இவரோட சாதகம் வந்து ஆரம்ப காலத்தில் ராசி கட்டத்தில் பாருங்கள், 10 குடையவன், 7 குடையவன், 11 குடையவன் எல்லாமே ஆரம்ப காலத்தில் கெட்டு போயிருக்கும், வக்கரத்தில் இருக்கும். ஆரம்பத்தில் ராசி கட்டத்தில் எல்லாமே வக்கரத்தில் இருந்தால் இவர் ஆரம்ப காலம் பூரா கஷ்டப்பட்டு கடனுக்காக விற்று கொடுத்துட்டே இருப்பார். புரியாது அவருக்கு. நமக்கு எடுத்து 55 வயசுக்கு மேலே தான் நமக்கு வாழ்க்கை சிறக்கும்னு அவருக்கே தெரியாது. அப்போ பாருங்கள் எப்படி அழைகிறாரு. நான் அவர் கேட்டால் நான் சாதகம் இதுவரைக்கும் போனது பார்த்தே இல்லைங்க. இவருடைய வேலை, இவருக்கு எத்தனை வயசு? 55 வயசுக்கு மேலே தான் அவருடைய வாழ்க்கையே ஆரம்பமாக போகுது. சரி, இவர் யாருங்க? இவர் சின்ன வயசில் படிச்சுட்டு சும்மா இருந்தார், ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனால் செட் ஆகலை, மறுபடியும் பிஸ்னஸ் பண்ணி நல்ல லெவலுக்கு போயிட்டுருக்காரு. இவரோட சாதம் எப்படிங்க இருக்கு? ராசி கட்டம் சூப்பராக இருக்குங்க. ராசி கட்டம் 10 கூட ஆட்சி பெற்றுருக்காங்க, குரு பார்க்குதுங்க, 11 கூட நல்லா இருக்கா, 2 கூட நல்லா இருக்கா. படிச்சுட்டோன்னே பிஸ்னஸ் பண்ணி வேலைக்கு படித்தார், பிஸ்னஸ் பண்ணி ஓஹோன்னு போயிட்டு பல கோடி சொல்லிட்டு. எப்படி அவர் சாதத்தில் எப்படி இருக்குன்னா ராசி கட்டம் நல்லாயிருக்கும், ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சம்பாரிச்சோன்னு கூட. இவர் சாதத்தில் வந்து ராசி கட்டம் சரியில்லை, நவாம்சம் நல்லாயிருக்கும். அப்போ நவாம்சம் நல்லா இருந்தால் இவர் 45-50 வயசுக்கு மேலே அவர் வாழ்க்கையில் சேர்க்க முடியும். சரி, இவர் படப்படன்னு உயர்ந்து வராரு, ராசி கட்டம் நல்லா இருக்குது, ராசி கட்டத்தில் 10 கூடையும் ஆட்சி பெற்றுக்கிறாரு, குரு பார்க்குறாரு, 2 கூடையும் 11 நல்லா இருக்கவங்கள இவர் சின்ன வயசுலேருந்தே பல கோடி சம்பாரித்து முன்னுக்கு வந்துட்டுருக்காரு. அப்போ ராசி கட்டம் வேறு, நவாம்சம் வேறு. சரி, இன்னொன்று என்னென்னா, இந்த இவர் ஓஹோன்னு சம்பாரித்து வர்றதுக்கு இவர் கஷ்டப்படுறவர் யோசனை பண்ணி பார்க்குறாரு. நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ அது வரும், ஒன்றுமே செய்ய முடியல, ஒன்றுமே இல்லை, சும்மா இருந்தாருங்க, போனார் வந்தார், பிஸ்னஸ் பண்ணி பல இது வந்துட்டாருங்க. அப்போ அவர் சாதகத்தில் இப்போ நல்லா பண்ணுங்க, 1, 5, 9 இது திரிகோணம், 1, 5, 9 கேந்திரத்தில் இருக்காரு அர்த்தம். கேந்திரம்னா 10ஆம் இடத்துல இருக்கார், 7ஆம் இடத்துல இருக்கார், 4ஆம் இடத்துல இருக்கார். திசை ஓட்டுறார், திசை நடக்குதுங்க, ஓகோன்னு வந்துட்டாரா, பேரும் புகழ வர்றாரா, இதுதாங்க சாதனை. இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் சாதத்தை தெளிவாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து ஆன்லைன் ஆஸ்ட்ரோ பழனி டிவி. என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 95 14 77 10 74. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க, தெளிவாக பேசப்படும், தெளிவாக பேசலாம். உங்களை
வாழ்க்கைக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களுக்கு ரன் பண்ண வைக்கலாம். ஏன்னா நான் இல்லை, இந்த பிரபஞ்சம் எனக்கு வழிவகுத்து கொடுக்கும், உங்களுக்கும் வழிவகுத்து கொடுக்கும். வாழ்க வளமுடன்.